ஒரு சில ஹதீஸ்கள் இருக்கிறது. ஹதீஸ் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்திகள் குர்ஆனுக்கு நேரடியாக மோதுகிற விதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் ஹதீஸே கிடையாது, ரசூலுல்லாஹ் இத சொல்லல, இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நாங்க சொல்றோம். சொல்லும்போது இல்ல இல்ல அது ஹதீஸ் தான், நம்பித்தான் ஆகணும்ங்கறாங்க. நம்பித்தான் ஆகணும் இல்ல, இப்ப நான் சொல்ற மாதிரி நம்பி காத்துங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி? அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கினானா இல்லையா? குர்ஆன்ல நிறைய வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். இந்த வசனங்கள்ல ஆரம்ப காலத்தில் சில வசனங்களை அல்லாஹ் இறக்குவான். பிறகு என்ன செய்வான்னு கேட்டு அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை மாற்றி வேற சட்டங்களை கொடுத்திருக்கிறான். இது மாதிரி ஒரு வசனம் இறங்கி இருந்துச்சாம். என்ன வசனம் தெரியுமா? அஷ்ரு ரலாத்தின் மாலூமாத்தின் யுஹர்ரிமுன. ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை கிடையாது, கல்யாணம் கட்டினாங்க, குழந்தை இல்லை, ஆனா ஒரு புள்ளைய வளர்க்கறதுக்கு எடுத்திருக்கிறாங்கன்னு வைங்க. இந்த வழக்கெடுத்த பிள்ளைக்கு என்ன சட்டம் சொல்லும் போது அந்த குழந்தைக்கு குறித்த தாய் 10 தடவைகள் பசிதீர பால் அருந்த கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம். அந்த 10 தடவை பசிதீர பால் குடிச்சிட்டாங்கன்னு சொன்னா தாய் பிள்ளை உறவு உண்டாகிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கி இருந்தானா. அந்த வசனம் அரபில எப்படி வரும்? அஷ்ரு ரலாத்தின் மாலூமாத்தின் யுஹர்ரிமுன அப்படி வந்துதான். பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சானா? சும்மா நுசிக்ன. பிறகு அல்லாஹ் அதனை மாற்றினான். எப்படி மாற்றான்?